இந்த விவசாயிகள், தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் நலனை பாதுகாப்பதற்காக இந்த நாட்டிலே எத்தனையோ சங்கங்கள் காலங்காலமாக வெகு நாட்களாக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்ட அரசுகள், ஆளுகின்ற அரசுகள், இனிமேல் ஆள துடிக்கின்ற அரசுகள் அத்தனை பேரும் யாரை பார்த்தாலும் இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணத்திற்காக இந்த குளங்களை தூர்வாருவது, பெரிய பெரிய டேம்கள் இருக்கிற வண்டல் மண்ணை எடுப்பது, இவைகளிலேயே இந்த அரசியல்வாதிகளும் அரசாங்க ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கும் தெரிந்தே என்னென்ன தில்லுமல்லுகள் கேப்மாரித்தனங்கள் நடந்து கொண்டிருந்தது இதுவரையிலும். அதை வைத்துக் கொண்டு அரசாங்க அதிகாரிகளும் பணம் பண்ணுவது, அரசியல்வாதிகளும் பணம் பண்ணுவது, இப்படி நடந்து இருக்கின்ற நிலைமை அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த பாதுகாப்பு, விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடராஜ் தலைமையில, நம்ம வேலுமணி போன்ற எல்லாரும் இவங்களுடைய ஒத்துழைப்பினால இன்னைக்கு ஒரு குறிப்பான ஒரு 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 சக்சஸ், ஒரு ஒரு வண்டல் மண் எடுப்பதில் மிக ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். இதை கூட தடுப்பதற்காக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற டிஎஃப்ஓ, வனத்துறை அதிகாரிகள் இவர்களெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை தள்ளி வைத்துக் கொண்டு 15 நாட்களை வீணாக்கி விட்டார்கள். இதுக்குள்ளேயே நிறைய பேர் நிறைய மண் எடுத்திருக்கலாம். இனிமேலும் கொஞ்ச நாள் எடுப்பதற்கு துணை புரிந்து எல்லாருமே நேற்று பேசி இப்படி ஒரு உண்ணாவிரதம், இப்படி எதற்கெடுத்தாலும் ஒரு விவசாயி உண்ணாவிரதம் இருந்து இப்படி போராடித்தான் பெற வேண்டும் என்றால் அது எப்படி விவசாயிகளால் முடியும்? இதையெல்லாம் இனிமேல் இருக்கின்ற இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் நான் இனிமேல் எந்த ஒரு ஊழல் இல்லாமல் நியாயமான காரியங்களை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்று பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெறட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆனால் அவர்கள் ஒரு பொதுவான ஆணையை போட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டேமுகள் இருக்கிற மண்ணுகளையும், குளம் குட்டைகளில் தூர்வாருக்கின்ற வண்டல் மண்ணுகளானாலும் சரி, கிராவல் மண்ணால் இருந்தாலும் சரி, விவசாயிகள் அதை எடுப்பதற்கு ஒரு பொது ஆணை பிறப்பித்து அந்த குளமும் தூர்வாரி ஆழப்படுத்த முடியும். மழை வரும்போது தண்ணீர் அதிகமாக தேகும், விவசாயிகளுக்கும் இந்த பலனை சேரும். இவன் மண் எடுத்து கொண்டு போய் மண்ணிலேயே போட்டு, மண்ணிலேயே வளர்த்து, மண்ணிலேயே விளைவித்து விவசாயிகளுக்கு தானே செய்ய போறான். இதை கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கமும் செய்ய வேண்டும். இந்த அரசாங்க அதிகாரிகள் அந்த பழைய ருசியிலேயே இருக்காமல் இனிமேல் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றவில்லை என்றால் இந்த மாதிரி அதிகாரிகளை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களை எந்த இடத்துக்கு என்னென்ன பதவிகளுக்கு என்னென்ன அவர்களை செய்ய வேண்டுமோ அந்த பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம். நாங்கள் பிற்படுத்தப்பட்டோர் அமைப்பு, சமுதாய அமைப்பு, எல்லா அமைப்புமே யார் பார்த்தாலும் இந்த விவசாய சங்கத்துக்கு துணை செய்தால்தான் இந்த விவசாயிகள் நல்லபடியாக செய்ய முடியும். வருங்கால இளைய தலைமுறையை நல்லபடியாக வைத்துக் கொள்ள முடியும். விவசாயி கோட்டை கட்டிட போறதில்லை, இவன் ஒரு பெரிய பங்களா கார் வாங்கி போறதில்லை. இவன் கடைசி வரலும் மண்ணிலேயே விழுந்து மண்ணிலேயே தான் சாக போறான். ஆனால் இந்த விவசாயிக்கு இந்த அரசாங்கம் எல்லா திட்டங்களையும் விட இந்த அரசாங்கத்துக்கு முதன்மையான திட்டம் விவசாயிகளுடைய நலன் என்னவோ அதை பாதுகாப்பதற்காக ஒரு திட்டம் வகுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த விவசாயிகளிடையெல்லாம் கலந்து ஆலோசித்து இந்த முதல்வரை போய் நாங்களும் இந்த விவசாய சங்க பிரதிநிதிகளும் பார்த்து இவையெல்லாம் எங்களுக்கு தேவை என்பதை அவரிடத்தில் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். சொல்லுவதற்கு ஏற்பாடு செய்கிறோம். நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று நினைக்கிறோம். அரசாங்க அதிகாரிகளும் எந்த ஊழலா இருந்தாலும் இனிமேல் அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.